Hi friends, இன்னைக்கு நம்ம வந்து எக்ஸல்ல வந்து கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் கான்செப்ட் தான் நம்ம பார்க்க போறோம். இந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்ல வந்து நம்ம 3 கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் யூஸ் பண்ணி நம்ம வேல்யூஸ் வந்து ஹைலைட் பண்ண போறோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஷீட்ல வந்து நம்ம கிட்ட மந்த்லி சேல்ஸ் டேட்டா இருக்கு. இந்த சேல்ஸ் டேட்டால வந்து பாத்தீங்கன்னா 0ல இருந்து 100 வரைக்கும் இருக்கும் சேல்ஸ் இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா? இப்போ இதுல என்ன என்னோட கிரைட்டீரியா அப்படின்னா 3 கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் யூஸ் பண்ணிருக்கேன். ஒன்னு வந்து ஈவன் நம்பர் எல்லாமே எனக்கு கிரீன்ல வந்து ஹைலைட் ஆயிருக்கும். ஆட் நம்பர் எல்லாமே பாத்தீங்கன்னா ரெட்ல ஹைலைட் ஆயிருக்கும். இதுல ஜீரோஸ் ஏதாவது இருந்ததுன்னா எனக்கு இங்க எல்லோல வந்து ஹைலைட் ஆயிருக்கும். ஓகேங்களா? இப்ப 3 கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் யூஸ் பண்ணிருக்கோம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து நான் ஆல்ரெடி வந்து இந்த இன்டிஜர் நம்பர் எனக்கு இங்க வேணும் அப்படின்றதுக்காக நான் என்ன பண்றேன், இந்த இன்டிஜர் ஃபங்க்ஷனுக்குள்ள நான் ரேன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிருக்கேன். இப்ப இந்த ரேன் ஃபங்க்ஷன் வந்து எனக்கு ரேண்டமா வந்து நம்பர் இங்க வந்து ஜெனரேட் பண்ணும். இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த டேஷ்போர்ட்ல எனக்கு ரேண்டமா நம்பர் ஜெனரேட் பண்ணும். இப்ப நான் வந்து ரீகால்குலேட் பண்ண போறேன் என்னோட ஃபார்முலாவை. இந்த ரீகால்குலேட் பண்றது வந்து ஃபார்முலாஸ்ல போயிட்டு நம்ம இங்க கால்குலேட் நவும் கொடுக்கலாம். கால்குலேட் நவ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க கால்குலேட் ஆகும். அதர்வைஸ் நீங்க ஷார்ட்கட்ல எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷார்ட்கட்ல வந்து ஜஸ்ட் F9 ஃபங்க்ஷன் கீழ வந்து F9 பிரஸ் பண்ணீங்கன்னா நமக்கு கால்குலேட் ஆகும். இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கால்குலேட் ஆகும். இந்த கால்குலேட் ஆகிறதுக்கு ஏத்த மாதிரி எனக்கு இங்க ஹைலைட் ஆகும். இங்க பாத்தீங்கன்னா ஜீரோஸ் எல்லாமே எல்லோல ஹைலைட் ஆயிருக்கும். ஆட் நம்பர் எல்லாமே எனக்கு ரெட்ல ஹைலைட் ஆயிருக்கும். ஈவன் நம்பர் எல்லாமே கிரீன்ல ஹைலைட் ஆயிருக்கும். இப்போ வந்து நம்ம இந்த டேஷ்போர்ட்ல வந்து நம்ம சேல்ஸ் இன்ஃபர்மேஷனை ஈஸியா வந்து நம்மளால வந்து மானிட்டர் பண்ண முடியும். இந்த மாதிரி கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் யூஸ் பண்ணி எவ்வளவு ஜீரோஸ் இருக்கு, அதாவது சேல்ஸே அச்சீவ் பண்ணாம இருக்கிற கவுண்டை ஈஸியா நம்மளால மானிட்டர் பண்ண முடியும். இதுல ஈவன் நம்பரை ஈஸியா மானிட்டர் பண்ண முடியும், ஆட் நம்பரை ஈஸியா மானிட்டர் பண்ண முடியும். இப்ப இந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம சைட்ல ஒரு பெல் ஐகான் இருக்கும், அதையும் பிரஸ் பண்ணுங்க. நம்ம அடுத்தடுத்து பப்ளிஷ் பண்ற வீடியோ எல்லாமே உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் அலர்ட் வரும். அப்டேட்டட் வீடியோஸ் நீங்க இன்ஸ்டன்டா வந்து பாத்துக்கலாம். இப்ப வந்து ஷீட் 2ல வந்து நம்ம கிரியேட் பண்ண போறோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா எம்டி ஷீட் இருக்கு, ஹெட்டர் மட்டும் இருக்கு, மந்த்லி சேல்ஸ் டேட்டான்னு சொல்லிட்டு. இப்ப நானு அந்த ரேண்டமா சம் நம்பர்ஸ் வந்து அசைன் பண்ண போறேன். 0ல இருந்து 100 வரைக்கும் எனக்கு இன்டிஜர் நம்பர் தான் இருக்கணும். இங்க வந்து பாத்தீங்கன்னா நியூமரிக் வேல்யூ தான் வரணும் இந்த டேஷ்போர்ட்ல சேல்ஸ் டேட்டா. சோ நான் என்ன பண்றேன், எனக்கு எது வரைக்கும் வேணுமோ அந்த செல்ஸ் வந்து நான் இங்க செலக்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு இந்த ஏரியாவுக்கு எனக்கு இந்த நம்பரை நான் வந்து ரேண்டமா ஜெனரேட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ வந்து நான் இந்த ஏரியாவை செலக்ட் பண்ணிக்கிட்டேன். செலக்ட் பண்ணிட்டு இப்ப ஈக்குவல் டு கொடுக்குறேன். என்னோட A2 செல்ல தான் இப்ப நம்ம கர்சர் இருக்கு. இங்க வந்து இன்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றேன், INT. இன்ட் ஃபங்க்ஷனுக்குள்ள வந்து ரேன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றேன். ஓகேங்களா? ரேன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிட்டு இங்க வந்து நான் 100ஆல மல்டிப்ளை பண்றேன். ஓகேங்களா? மல்டிப்ளை பண்ணிட்டு பிராக்கெட்டை க்ளோஸ் பண்றேன். இப்ப கண்ட்ரோல் என்டர் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம செலக்ட் பண்ணிருக்கிற அந்த ஏரியாவுக்கு எல்லாத்துக்குமே ரேண்டமா சம் நம்பர்ஸ் வந்து அசைன் ஆயிடும். இப்ப நான் F9 பிரஸ் பண்ணனா எனக்கு இந்த நம்பர் வந்து ரேண்டமா வந்து கால்குலேட் ஆயிட்டே இருக்கும். இந்த ரீகால்குலேட் ஆகும். F9 பிரஸ் பண்ணும்போது அந்த ஃபார்முலா வந்து நமக்கு ரீகால்குலேட் ஆகும் இந்த பர்டிகுலர் டேஷ்போர்ட்ல. ஓகேங்களா? இப்ப இந்த டேஷ்போர்டுக்கு நம்ம வந்து கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் அசைன் பண்ண போறோம். நான் என்ன பண்றேன், இந்த அசைன் பண்ணிருக்கிற இந்த நம்பர்ஸ் இருக்கிற ஏரியாவை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு இங்க வந்து கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் நான் கிளிக் பண்றேன். இங்க ஹோம் டேப்ல கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் இருக்குங்களா, இங்க வந்து நான் நியூ ரூல் வந்து கிளிக் பண்றேன். இங்க வந்து லாஸ்ட் ஆப்ஷன் யூஸ் a formula to determine which cells to format இருக்கீங்களா, இதை நான் கிளிக் பண்றேன். இங்க வந்து நான் ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ண போறேன். என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா mod ஃபங்க்ஷன் வந்து நான் கிரியேட் பண்ண போறேன். MOD mod ஈக்குவல் டு கொடுத்துங்க. MOD mod ஃபங்க்ஷன். இப்ப ஓபன் பிராக்கெட்ல வந்து நான் என்னோட நம்பர் வந்து நான் இந்த A2 செல்ல வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். 2 டைம்ஸ் வந்து F4 பிரஸ் பண்ண, 3 டைம்ஸ் F4 பிரஸ் பண்ணா நமக்கு அன்லாக் ஆயிரும் அந்த செல்ஸ். நீங்க நார்மலா செலக்ட் பண்ணீங்கன்னா லாக் ஆயிரும். நம்ம அதை வந்து 3 டைம்ஸ் நீங்க F4 பிரஸ் பண்ணீங்கன்னா அன்லாக் ஆயிரும். ஓகேங்களா? கமா என்னோட டிவைசர் வந்து நம்ம இங்க 2 அசைன் பண்றோம். பிகாஸ் 2 டிவைசர் அசைன் பண்ணோம்னா நமக்கு ரிமைன் வேல்யூ நமக்கு கிடைக்கும். இப்ப நமக்கு எக்ஸாக்டா டிவிஷன் ஆனிச்சுன்னா நமக்கு 0 கிடைக்கும். சப்போஸ் நமக்கு டிவிஷன் போக ரிமைண்டர் வேல்யூ ரிமைண்டர் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். சோ நமக்கு ஆல்ரெடி மாட் ஃபங்க்ஷன் என்ன நமக்கு ரிட்டர்ன் பண்ணுங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். நம்பர் அசைன் பண்ணுவோம், அதோட டிவைசர் 2 ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுவோம். இப்ப நான் 2 ஆல டிவைசர் கொடுத்துட்டேன். ஈக்குவல் டு 0 இருந்ததுன்னா நான் என்ன பண்றேன், இங்க வந்து
இங்க வந்து நமக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணனும் அப்படிங்கறத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் mod ஃபங்க்ஷன் a2 என்னோட டிவைஸர் வந்து 2 கொடுத்துட்டு ஈக்குவல் டு 0 இருந்ததுன்னா நான் வந்து ஃபார்மேட் செல்ல போயிட்டு இங்க fill கலர்ல green கலர் வந்து நான் அசைன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? green கலர் அசைன் பண்ணிட்டு இங்க வந்து நீங்க font கலர் நீங்க blackல கொடுக்கறதா கொடுத்துக்கலாம். இங்க வந்து font வந்து செலக்ட் பண்ணுங்க. fontல வந்து நான் green கலருக்கு வந்து நான் black கலர் font வந்து கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? கொடுத்துட்டு ஜஸ்ட் இப்ப ஓகே பண்றேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஈவன் நம்பர் எல்லாத்துக்குமே எனக்கு green கலர் வந்து அசைன் ஆயிடும். பிகாஸ் நமக்கு வந்து ஈவன் நம்பர் எப்படின்னாக்க இப்ப இந்த 2 ஆல டிவைட் பண்ணும்போது இந்த நம்பர் வந்து இப்ப பாருங்க இந்த A4 செல்ல 40 இருக்கு. இப்ப இந்த 40 வந்து 2 ஆல டிவைட் பண்ணா 20 ரிமைனிங் கிடைக்கும். 20 ரிசல்ட் ரிமைனிங் எதுவுமே நமக்கு அங்க வேல்யூ இருக்காது, 0 தான் இருக்கும். சோ நமக்கு இந்த 0ன்னு ரிட்டர்ன் ஆகுறது எல்லாமே பாத்தீங்கன்னா ஈவன் வேல்யூவா இருக்கும். அங்க எதுவுமே நமக்கு ரிமைண்டர் வேல்யூ கிடைக்காது. இப்ப ஆட் நம்பர்ல பாத்தீங்கன்னா நமக்கு ரிமைண்டர் வேல்யூ கிடைக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா 43 இருக்கு A3 செல்லுல. இதை நம்ம 2 ஆல டிவைட் பண்ணும்போது நமக்கு என்னன்னாக்க 42 போக ரிமைனிங் 1 கிடைக்கும். ஓகேங்களா? எல்லா ஆட் நம்பர்லயும் பாத்தீங்கன்னா ரிமைண்டர் வந்து 1 கிடைக்கும். சோ இப்ப இதே செல் ரேஞ்சில நான் என்ன பண்றேன், இப்ப 0 நமக்கு எல்லாமே ஈவனா வந்து கன்சிடர் பண்ணி நமக்கு கிரீன் அசைன் ஆயிடுச்சு. இப்ப நான் அகைன் இதே பர்டிகுலர் ரேஞ்சை செலக்ட் பண்ணிட்டு ஒன் மோர் ரூல் வந்து நான் கிரியேட் பண்றேன். நியூ ரூல் கிளிக் பண்றேன். நியூ ரூல் கிளிக் பண்ணிட்டு இங்க யூஸ் a formula to determine which cells to format இருக்குங்க. இங்க அகைன் நான் கிளிக் பண்ணிட்டு இங்க வந்து ஈக்குவல் டு mod ஃபங்க்ஷன் நான் அகைன் கிரியேட் பண்றேன். இங்க A2 செல்ல செலக்ட் பண்றேன். 3 டைம்ஸ் வந்து நான் F4 பிரஸ் பண்றேன். செல்ஸ் வந்து நான் அன்லாக் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்ப கமா என்னோட டிவைஸர் வந்து அகைன் 2 அசைன் பண்றேன். இங்க பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு ஈக்குவல் டு 1 இருந்ததுன்னா எனக்கு ரெட்ல வந்து ஹைலைட் ஆகணும். தட் மீன்ஸ் 1 வந்து என்னன்னாக்க ஆட் நம்பர் எல்லாமே. இப்ப ஃபில்ல போயிட்டு நான் ரெட் கலரை சூஸ் பண்றேன். ஃபாண்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க ரெட்டுக்கு ஒயிட் வந்து உங்களுக்கு அட்ராக்டிவா இருக்கும் அந்த ஃபாண்ட். சோ நான் வந்து இங்க ரெட்டுக்கு வந்து ஒயிட் அசைன் பண்ணிட்டேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெட்டுக்கு ஒயிட் கொடுத்துட்டோம், கிரீனுக்கு பிளாக் அசைன் பண்ணிருக்கோம் ஃபாண்ட் கலர். ஓகேங்களா? இப்ப நமக்கு ஆட் நம்பர் எல்லாமே ஹைலைட் ஆயிருச்சு. இப்ப இதுலயே நான் இந்த ஏரியாவை செலக்ட் பண்ணிக்கிட்டு எனக்கு ஜீரோஸ் இருந்ததுன்னா இந்த நம்பர்ல வந்து ஜீரோஸ் ஏதாவது இருந்ததுன்னா எனக்கு வந்து அதை எல்லோவா ஹைலைட் பண்ண போறேன். இப்ப அதே ரேஞ்சை செலக்ட் பண்ணிட்டு ஒன் மோர் ரூல் கிளிக் பண்றேன். இந்த லாஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு என்னோட ஃபார்முலா டெக்ஸ்ட்ல வந்து இங்க கிளிக் பண்ணிட்டு இங்க ஈக்குவல் டு கொடுத்துட்டு என்னோட இந்த A2 செல் இருக்குங்களா அதை செலக்ட் பண்ணிட்டு 3 டைம்ஸ் நான் F4 பிரஸ் பண்றேன். செல்ஸ் வந்து அன்லாக் பண்ணிக்கிறேன். ஈக்குவல் டு 0 இருந்ததுன்னா A2 ஈக்குவல் டு 0 இருந்ததுன்னா எனக்கு வந்து இங்க ஒன் மோர் கலர் வந்து ஹைலைட் ஆகணும். இங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த கோல்டு கலர் நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். இப்ப எனக்கு பாத்தீங்கன்னா இங்க ஹைலைட் ஆயிருச்சு, 0 எல்லாமே ஹைலைட் ஆயிருச்சு. இப்ப நமக்கு இந்த டேஷ்போர்டு பெர்ஃபெக்ட்டா ஒர்க் அவுட் ஆகும். இப்ப நான் வந்து இதை நான் என்ன பண்றேன், இங்க கிரிட் லைன் வந்து சம்திங் கொடுத்துக்கிறேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா கிரிட் லைன் பார்டர்ஸ் கொடுத்துக்கிறேன். இப்ப எனக்கு இந்த டேஷ்போர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபார்முலா வியூல தான் இருக்கு. இன்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிருக்கோம். ரேண்டமா நம்பர் வந்து 0ல வந்து 100 வரைக்கும் ஜெனரேட் பண்ணிருக்கோம். இங்க நீங்க 100ஆல மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு அப் டு 100 வரைக்கும் இருக்கும். நீங்க சப்போஸ் உங்களுக்கு இங்க 200 வரைக்கும் நம்பர் வேணும்னு நினைச்சீங்கன்னா இங்க வந்து ஃபார்முலால போயிட்டு 200 கொடுத்துட்டு மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 50 வேணும்னா 50ஆல வச்சு மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் என்னோட ஃபார்முலா வந்து F9 கொடுத்து ரீகால்குலேட் பண்றேன். F9 பிரஸ் பண்றேன். இப்ப பாருங்க எனக்கு பெர்ஃபெக்ட்டா எனக்கு இந்த டேஷ்போர்ட் வந்து ஆக்ட் ஆகுது. இங்க பாருங்க ஜீரோஸ் எல்லாமே கோல்டு கலர்ல ஹைலைட் ஆயிருக்கு. என்னோட ஆட் நம்பர் எல்லாமே ரெட்ல வந்து ஹைலைட் ஆயிருக்கு. டெக்ஸ்ட் வந்து ஃபாண்ட் வந்து ஒயிட் கலர்ல ஹைலைட் ஆயிருக்கு. அங்க பாத்தீங்கன்னா தெரியும் ரெட் கலர் இருக்கிற செல்லுல வந்து ஃபாண்ட் வந்து ஒயிட்ல இருக்கும். கிரீன்ல இருக்கிற செல்லுல பாத்தீங்கன்னா என்னோட ஃபாண்ட் வந்து பிளாக்ல வந்து ஹைலைட் ஆயிருக்கும். சோ நம்ம 3 கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் இங்க பெர்ஃபெக்ட்டா ஆக்ட் ஆகுது. இப்ப நீங்க வந்து உங்களோட டேஷ்போர்ட்ல வந்து நீங்க இந்த மாதிரி வந்து உங்களோட பிசினஸோட லெவல் அப் அண்ட் டவுன் வந்து நீங்க ஈஸியா வந்து உங்களோட கேப்சர் பண்ண முடியும். உங்களோட டேஷ்போர்ட்லயே நீங்க எல்லா நம்பர்ஸையும் வந்து மானிட்டர் பண்ணிக்கலாம். இப்ப யாரெல்லாம் ஜீரோஸ்ல இருக்காங்களோ அவங்க எல்லாம் எந்த சேல்ஸ் அச்சீவ்மெண்ட்டுமே அங்க நடந்திருக்காது. சோ அது வந்து ஜீரோல நமக்கு ஹைலைட் ஆகுது. ஓகேங்களா? இப்ப இந்த கான்செப்ட் பிடிச்சதுன்னா நம்ம சேனலை வந்து ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களோட ரெக்குவயர்மெண்ட் ஏதாவது இருந்ததுன்னா அதையும் வந்து போஸ்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல வந்து அதுக்கான வீடியோ வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி நம்ம வந்து பப்ளிஷ் பண்ணலாம். ஓகேங்களா? இப்ப இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.